கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கு. ஒரு நீதிமான் கூப்பிடும்போது ஆண்டவர் உண்மையாகவே செவி சாய்ப்பார். நீங்கள் ஒருவேளை நானும் எப்படி இந்த நீதிமானாக மாறி என் துன்பத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும், நான் கூப்பிட்டால் ஆண்டவர் எனக்கு கேட்குற அளவுக்கு நான் எப்படி நீதிமானாக மாறுவது என்று நீங்கள் எண்ணுகிறீங்கன்னா, நீங்கள் நீதிமான் ஆவது ஒரு கடினமான விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமான்களாக மாற்றி உங்களுக்குரிய நன்மைகளை தந்து அவர் நிச்சயமாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எனவே என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற அந்த நீதியை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. நல்ல பிதாவே,